உங்களுக்காக நான் செபிச்சுட்டு வரேன். அன்றைக்கு அவர் காதுகளில் விழுந்த விதைகள் இன்றைக்கு உன் கண்கள் பார்க்க அது எழுந்து நின்று உன்னோடு திருச்சபையிலிருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீ சொல்லு, நீ என்ன விடவே இல்லை ஆண்டவரே. மனுஷங்கிட்ட என்ன விடல, சாத்தான் கிட்ட என்ன கொடுக்கல, சூழ்நிலை கிட்ட என்ன கொடுக்கல, என்ன நீங்க அப்பா மகிமைப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா, அப்ப சூறை செடி கீழே உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் எலியாவுக்கு வாழ்க்கை கிடைக்காது. ஆண்டவரை எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கல, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ற வரைக்கும் கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை உன் காது கேட்காது. மனைவி சொல்லிச்சாங்கடா, வார்த்தை வந்துருச்சா, எழுந்திர மனோவாவே. மனோவா எழும்புகிறான். எழுந்திருந்து தன் மனைவியின் மனைவி பின்னால நாம் போவனா? அது எப்படி? நண்பு தேவ பிள்ளைய, சில நேரத்துல முந்தினது பிந்தினதா இருக்கும், பிந்தினது முந்தினதா இருக்கும். மண்ணுல இருந்துதான் என்ன பண்ணாரு? எலும்ப உருவினாரு. ஆனா எலும்பு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறபடியினால இன்னைக்கு எலும்பு முன்னால இருக்குது, மண்ணு பின்னால வருது. ரெண்டும் உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் ஒன்றாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. முன்னால இருந்தாலும் சரி, பின்னால இருந்தாலும் சரி, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவன் மனைவியின் பின்னாலே போய் அவளிடத்தில் வந்து இந்த ஸ்திரீயோடு பேசினவர் அன்னைக்கு அடையாளம் காமிச்சீங்க, இன்றைக்கு கர்த்தர் அவர்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் நான் தான். சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு உங்க கூட பேசுறது யாரு? ஆண்டவர். சொல்லுங்க, பேசுகிறது நீர் தானா? ஆமா, நான் தான் பேசுறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது மனோவா 17ல கேட்டது நீங்க சொன்ன காரியம் இப்ப 2வது வாட்டி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாங்க. சொல்லுங்க, நீர் சொன்ன காரியம். அப்ப இப்ப சொல்லுங்க, 2வது வாட்டி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாங்க. கர்த்தர் சொன்னது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். 6 மாதங்கள் உன்னோடு பேசினவர் உன் வாழ்க்கையில் 7வது மாதத்துல நிறைவேற்றி தருவார். வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, எப்படி நடத்த வேண்டும் என்று. இவ்வளவு நாளை என் பிள்ளை கணவனுக்காக செபித்தோம், மனைவிக்காக செபித்தோம், பிள்ளைகளை விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார், பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை எப்படி நடத்தணும். வளர்க்கவும் நடத்தவும் அவரால், மனிதனால் இது கூடாது. எத்தனையோ பிள்ளைய நம்ம வளர்த்திருக்கலாம், ஆனா சொந்த பிள்ளைய வளர்க்க முடியாது. ஏன்? அடிச்சோன்னா நம்மளும் ரொம்ப உட்கார்ந்து. என் அன்பு தேவ பிள்ளைய பரலோக தேவன்கிட்ட கொடுத்துரு. சின்ன பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய